நாசரேத்துக்கு வடகிழக்கே காத்தபேர் என்கிற சிறிய ஊர்ல பிறந்தவர் தான் யோனா. யோனாவுடைய அப்பா பெயர் அமித்தாய். யோனாவுக்கு தேவன்ன்றது ஒரு வித்தியாசமான அழைப்பு ஒன்று வருது. அந்த அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோனாவுடைய புஸ்தகத்தை நீங்க வாசிக்கலாம். மகாநகரமாக நினிவேக்கு போய் அங்கே வந்து அந்த நகரத்துக்கு விரோதமாக நீங்க வந்து என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ண அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த நினிவே பட்டணம் பார்த்தீங்கன்னா அசிரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. தேவனில் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்கோ அல்லது யூதாவுக்கோ தீர்க்கதரிசியாக தேவன் அழைத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியும். புற ஜாதியான அதுவும் இஸ்ரவேலுக்கு எப்போதும் எதிரியாக செயல்படுகிற அசிரியரிடத்தில் ஏன் தேவன் என்னை அனுப்புகிறார் என்ற கேள்வி பார்த்தீங்கன்னா யோனாவுடைய உள்ளத்தை ரொம்பவே வாட்டி கொண்டிருந்தது. இந்த நினிவே பட்டணம் பார்த்தீங்கன்னா யோனா இருந்த இடத்திலிருந்து சுமார் 500 மைல் தொலைவில் இருந்துச்சு. தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மனதில்லாமல் நினிவேக்கு முற்றிலும் எதிர் திசையில, அதுக்காவது ஆப்போசிட்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்த தர்ஷீசுக்கு ஓடி போக அவன் தீர்மானம் பண்றான். அவன் போற வழியில குறுக்கே வந்து ஒரு புயலை அனுப்பி அந்த புயல் காரணமா யோனா வந்து சீட்டு போடும்போது யோனுடைய பேர் விழும். யோனாவை எடுத்து கடல்ல போடுவாங்க. அவனுக்காக ஏற்கனவே தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ண வைத்திருப்பார். அந்த மீனின் வயிற்றுல தேவன் அவனை வந்து 3 நாட்கள் வைத்திருந்து அவன் 3 நாள் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறமேல அந்த மீன் கொண்டு போய் நினிவேல அவனை கக்கி விடும். அவன் போய் தைரியமா அந்த நினிவே பட்டணத்துல போய் சொல்லி கொண்டிருக்கிறான் தேவனுடைய பிரசங்கத்தை. ஆசிரியர் ராஜாவே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உபவாசம் சொல்லி ஜனங்களை வந்து வற்புறுத்துவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமையும். அந்த இடத்துல இந்த இடத்துல சந்தோஷப்பட வேண்டிய யோனாவும் அசிரியர்களை அழியாமல் போனது நிமித்தம் தேவனிடத்துல வந்து வாக்குவாதம் பண்ணுகிறான். அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட தேவன் ஆமணக்கு செடியின் வாயிலாக அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதுதானே ரட்சிப்பின் முதற்படி. கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டு சொல்றார், என் மகனே மகளே சறுக்கிட்டே இருக்கிற, கீழே போயிட்ட ரொம்ப ஆபத்தாயிரும். நான் சறுக்க ஆரம்பிச்சுட்டேன், என்ன பண்ணேன்னு தெரியலையே, கூப்பிடு, என் கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு கை கொடுத்து உன்னை தாங்குவேன்ல. இப்ப சறுக்குதலுக்குள்ள இருக்கிறீங்களா நீங்க? ஆமா, கால் சறுக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பாதிப்பு உண்டாகுது, பேலன்ஸ் எல்லாம் போயிட்டு என்னால எழுப்பி நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டு சொல்றார், என் கிருபை உன்னை தாங்கும், நீ பயப்படாத, உன் கால் சறுக்கனால நான் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். நாசரேத்துக்கு வடகிழக்கே காத்தபேர் என்கிற சிறிய ஊர்ல பிறந்தவர் தான் யோனா. யோனாவுடைய அப்பா பெயர் அமித்தாய். யோனாவுக்கு தேவன்ன்றது ஒரு வித்தியாசமான அழைப்பு ஒன்று வருது. அந்த அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோனாவுடைய புஸ்தகத்தை நீங்க வாசிக்கலாம். மகாநகரமாக நினிவேக்கு போய் அங்கே வந்து அந்த நகரத்துக்கு விரோதமாக நீங்க வந்து என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ண அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த நினிவே பட்டணம் பார்த்தீங்கன்னா அசிரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. தேவனில் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்கோ அல்லது யூதாவுக்கோ தீர்க்கதரிசியாக தேவன் அழைத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியும். புற ஜாதியான அதுவும் இஸ்ரவேலுக்கு எப்போதும் எதிரியாக செயல்படுகிற அசிரியரிடத்தில் ஏன் தேவன் என்னை அனுப்புகிறார் என்ற கேள்வி பார்த்தீங்கன்னா யோனாவுடைய உள்ளத்தை ரொம்பவே வாட்டி கொண்டிருந்தது. இந்த நினிவே பட்டணம் பார்த்தீங்கன்னா யோனா இருந்த இடத்திலிருந்து சுமார் 500 மைல் தொலைவில் இருந்துச்சு. தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மனதில்லாமல் நினிவேக்கு முற்றிலும் எதிர் திசையில, அதுக்காவது ஆப்போசிட்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்த தர்ஷீசுக்கு ஓடி போக அவன் தீர்மானம் பண்றான். அவன் போற வழியில குறுக்கே வந்து ஒரு புயலை அனுப்பி அந்த புயல் காரணமா யோனா வந்து சீட்டு போடும்போது
யோனாவுடைய பேர் விழும். யோனாவை எடுத்து கடல்ல போடுவாங்க. அவனுக்காக ஏற்கனவே தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அந்த மீனின் வயிற்றுல தேவன் அவனை 3 நாட்கள் வைத்திருந்து அவன் 3 நாள் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறமேல அந்த மீன் கொண்டு போய் நினிவேல அவனை கக்கி விடும். அவன் போய் தைரியமா அந்த நினிவே பட்டணத்துல போய் சொல்லி கொண்டிருக்கிறான் தேவனுடைய பிரசங்கத்தை. ஆசிரியர் ராஜாவே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உபவாசம் இருக்க சொல்லி ஜனங்களை வற்புறுத்துவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சூழ்நிலை அமையும். அந்த இடத்துல சந்தோஷப்பட வேண்டிய யோனாவும் அசுரர்களை அழியாமல் போனது நிமித்தம் தேவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணுகிறான். அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட தேவன் ஆமணக்கு செடியின் வாயிலாக அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். யோனா யோனா எங்க நீயும் போன கப்பல் ஏறி போனா தப்பிச்சிடலாமா போய் கப்பல் ஏறி போனா தப்பிச்சிடலாமா பாதமாடி போனா துன்பம் வரும் தானா வாழ்க்கையெல்லாம் வீணா வேஸ்ட் பண்ண வேணாம் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படி அதுதானே ரட்சிப்பின் முதற்படி கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படி